Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப சூப்பரான சுவையில் இருக்கக்கூடிய மஷ்ரூம் நூடுல்ஸ் சாசேஜ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த மஷ்ரூம் நூடுல்ஸ் சாசேஜ் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். காரமாக புளிப்பாக இனிப்பாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டல் பக்கமே போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூம் நூடுல்ஸ் சாசேஜ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்பகதி நூடுல்ஸ். இந்த ஸ்பகதி நூடுல்ஸ் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த நூடுல்ஸ்க்கு பதிலாக நீங்கள் சாதாரண நூடுல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கோதுமையால் ஆனதுன்றதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூம், அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ், கெச்சப், லெமன். இது நான் ஒரு 1/4 மூடி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொடமிளகா, ரெட் கேபேஜ், கேப்சிகம், சோயா சாஸ், கேரட், வெங்காயம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். நம்ம எப்போவுமே செய்கிற நூடுல்ஸ்க்கு பதிலாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காய்கறிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும். இதில் நம்ம கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறம் ரெட் கேபேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெட் கேபேஜ் கோஸ்க்கு பதிலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம முதல்ல சாசேஜ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இதை லைட்டாக வதக்கிடுங்க. பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்தது மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சாசேஜ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடுங்க. அடுத்ததா 3 ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துருங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா சேர்ந்து கெட்டியாக இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சாசேஜ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ கடாய் வச்சு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீல வாக்கில் நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட், கேப்சிகம், ரெட் கேபேஜ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட பச்சை வாசனை போனால் போதும், இது வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் நூடுல்ஸில் ஏற்கனவே சால்ட் சேர்த்து தான் வேக வச்சேன். அதனால் காய்கறிகளுக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துடுங்க. அடுத்தது நம்ம நூடுல்ஸை சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்பகதி நூடுல்ஸ் சேர்த்த பின்னாடி இதை நல்லா கலந்துடலாம். இந்த நூடுல்ஸ் நல்லா எல்லா பக்கமும் காய்கறி கலவையோடு சேர்கிற அளவுக்கு இதை கலந்து விட்டுறலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு.
இது பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரை ஸ்பூன் சோயா சாஸ் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது எல்லா பக்கமும் நல்லா படர்ற மாதிரி இதை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாசேஜை பாதி அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய நூடுல்ஸை சேர்த்துடலாம். நூடுல்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெட் கேபேஜ் சேர்த்ததுனால ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கேரட், கேப்சிகம்னு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக மீதி பாதி இருக்கிற சாஸை வந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற சாஸையும் எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மஷ்ரூம் நூடுல்ஸ் சாசேஜ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வீட்லேயே நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மஷ்ரூம் சாசேஜை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.